உலக தமிழர்களின் நம்பர் 1 செய்தித்தளம் www.tamilvoice.com. எட்டு திக்கு செய்திகளையும் ஒரே பார்வையில் தரும் தமிழ் பொய் செய்திகள். வணக்கம், இது tamilvoice.com செய்திகள். முதலில் இலங்கை செய்திகள். நிலத்தடி நீரில் எண்ணெய் மாசு கலந்துள்ளதா என சோதித்து அறியக்கூடிய நவீன கருவியினை வடமாகாண விவசாய அமைச்சர் போ ஐங்கரநேசன் அது தொடர்பாக ஆராய்ந்து வரும் நிபுணர்களிடம் நேற்று கையளித்துள்ளார். 20 லட்சம் ரூபாய் பெறுமதிமிக்க இந்த கருவி அமெரிக்காவிலிருந்து கொண்டு வரப்பட்டுள்ளது. பலிகாமம் பிரதேசத்தில் நிலத்தடி நீரில் எண்ணெய் மாசு கலந்துள்ளமை தொடர்பாக வடமாகாண சபையால் நியமிக்கப்பட்ட நிபுணர் குழு விரிவான ஆய்வுகளை மேற்கொண்டு வருகின்றது. எனினும் தற்போது பயன்பாட்டில் உள்ள கருவிகளை பயன்படுத்தி ஆய்வுகளை மேற்கொள்வதற்கு அதிக நேரம் தேவைப்படுவதனால் ஆய்வு முடிவுகளை பெறுவதில் காலதாமதம் ஏற்படுகிறது. இதனை கருத்தில் கொண்டே இவ்வாறு புதிய கருவி ஒன்றை வழங்கியுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. வன்னி நிலப்பரப்பில் கிளிநொச்சி மற்றும் முல்லைத்தீவு மாவட்டங்களில் சத்தமில்லாமல் காணி சுவீகரிப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவதாகவும் அவற்றை உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டும் என்றும் அந்த பகுதி மக்கள் குறிப்பிட்டுள்ளனர். வடமாகாண முதலமைச்சர் சி.வி. விக்னேஸ்வரன் மற்றும் தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் மத்திய அரசாங்கத்திடம் எடுத்து கூறி இந்த சுவீகரிப்பு நடவடிக்கையை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று முல்லைத்தீவு மாவட்ட பாதிக்கப்பட்டுள்ள மக்கள் குறிப்பிட்டுள்ளனர். இதேவேளை வடமாகாண முதலமைச்சர் மீள்குடியேற்ற மற்றும் புனர்வாழ்வு அமைச்சர் டி.எம். சுவாமிநாதனுக்கு இந்த விடயத்தை குறித்து அறிவித்து உடனடியாக காணி சுவீகரிப்பை நிறுத்த வேண்டும் என்றும் கிளிநொச்சி மாவட்ட மருதங்கடி பிரதேச மக்கள் தெரிவித்துள்ளனர். தமிழக அரசின் புள்ளி விவரங்களை பயன்படுத்தி இந்தியாவில் வாழும் இலங்கை அகதிகள் தொடர்பான எழுத்து மூல அறிக்கை ஒன்றை இந்திய உள்துறை அமைச்சு அண்மையில் இந்திய நாடாளுமன்றத்தில் சமர்ப்பித்துள்ளது. அந்த அறிக்கையின் அடிப்படையில் கடந்த 2014ஆம் ஆண்டின் டிசம்பர் 1ஆம் தேதி வரையில் இந்தியாவில் 1,02,004 இலங்கை அகதிகள் வசித்து வருகின்றனர். இவர்களில் 64,931 பேர் தமிழகத்தில் உள்ள 129 முகாம்களில் வாழ்ந்து வருகின்றனர். மேலும் 37,703 பேர் போலீஸ் நிலையங்களில் பதிந்துவிட்டு முகாம்களுக்கு வெளியில் வாழ்கின்றனர். இலங்கை வரும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தென்னிலங்கை மலையக தமிழ் அரசியல் தலைவர்களை சனிக்கிழமை மாலை கொழும்பில் சந்திக்க ஏற்பாடாகியுள்ளது. இந்த சந்திப்பு ஜனநாயக மக்கள் முன்னணி தலைவரும் தேசிய நிறைவேற்று சபை உறுப்பினருமான மனோ கணேசன், தொழிலாளர் தேசிய சங்க தலைவரும் தோட்ட உட்கட்டமைப்பு அமைச்சருமான பழனி திகாம்பரம், மலையக மக்கள் முன்னணியின் தலைவரும் கல்வி ராஜாங்க அமைச்சருமான ராதாகிருஷ்ணன் மற்றும் பெருந்தோட்ட ராஜாங்க அமைச்சர் வேலாயுதம் ஆகியோர் பங்கேற்க உள்ளனர். நடந்து முடிந்த தேர்தலில் மைத்திரிபால சிறிசேனவின் வெற்றிக்கு மிக முக்கியமான காரணியாக தமிழ் மக்களின் வாக்குகள் இருந்த போதும் தற்போது அந்த வெற்றிக்கு வழிவகுத்த இந்த மக்களின் மனதை கவரும் எந்தவிதமான நடவடிக்கைகளும் இன்றி அரசியல் பாதை வேறு கோணத்தில் செல்லும் நிலையை பார்க்கின்றோம். ஜனவரி 8ஆம் தேதி தேர்தலின் பின் தமிழ் மக்களின் இனப்பிரச்சனை குறித்து ஏதோ ஒரு வழியில் நன்மை வரும் என்று ஆவலுடன் எதிர்பார்த்த மக்களின் நிலைப்பாடுகள் இப்போது சிறிது சிறிதாக தகர்ந்து கொண்டு போகிறது என்பதோடு பல உதாரணங்களை நாம் பார்க்கக்கூடியதாக உள்ளது. அதில் பாகுபாடுகள் பல சம்பவங்கள் நடந்தேறியும் நடந்து கொண்டும் இருக்கின்றன. இதன் பலாபலன்கள் தமிழ் மக்களை தவிர்த்து ஏன் சிங்கள மக்களின் பக்கமும் நகர்ந்து கொண்டிருக்கின்றது என்று மக்கள் குற்றம் சுமத்தியுள்ளனர். தமிழீழ விடுதலை புலிகளை விடுதலை செய்யும் அரசாங்கம் யுத்த வீரர்களை கைது செய்ய முயற்சித்து வருவதாக ஜேஎன்பி கட்சி தெரிவித்துள்ளது. முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் கோட்டாபய ராஜபக்சவை கைது செய்யுமாறு தேசிய நிறைவேற்று பேரவையில் ஏகமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளமை குறித்து ஜேஎன்பி பேச்சாளர் ஏஜேஎம் முசமில் தெரிவித்துள்ளார். தமிழீழ விடுதலை புலிகளுக்கு எதிரான யுத்தத்தை வழிநடத்திய முக்கிய உறுப்பினர்களை தண்டிக்க புதிய அரசாங்கம் முயற்சித்து வருவதாகவும் குற்றம் சுமத்தியுள்ளார். கிழக்கு மாகாண முதலமைச்சர் ஹாஃபிஸ் நசீர் அகமட் முஸ்லிம் காங்கிரஸ் தாம் உள்ளிட்ட மாகாண அமைச்சர்களை ஏமாற்றியுள்ளது. கிழக்கு மாகாண முன்னாள் கல்வி அமைச்சர் விமலதீர திசாநாயகவே இவ்வாறு குற்றம் சுமத்தியுள்ளார். கிழக்கின் ஆட்சி அமைப்பதற்காக ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் 14 உறுப்பினர்கள் ஆதரவு வழங்கியிருந்தனர். இதற்கு மாகாண முதலமைச்சர் பதவி மாத்திரமே மாற்றம் செய்யப்படும் எனவும் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பில் அமைச்சு பதவிகளில் மாற்றம் ஏற்படாது என முஸ்லிம் காங்கிரஸ் வாக்குறுதி அளித்திருந்தது. எனினும் ஆட்சி அமைத்த பின்னர் இவ்விணக்கப்பாட்டை உதாசீனம் செய்துவிட்டதாகவும் அவர் குற்றம் சுமத்தியுள்ளார்.
ஒரே நாட்டுக்குள் தனித்துவமான தேசம் எனும் அடிப்படையிலான சுயநிர்ணய உரிமையுடன் கூடிய அரசியல் தீர்வை தமிழ் தேசிய இனம் பெறுவதற்கு இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் இலங்கை பயணம் வழி சமைக்க வேண்டும் என மன்னார் மறைமாவட்ட ஆயர் ராயப்பு யோசப் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்திற்கு புதன்கிழமை பயணம் மேற்கொண்டிருந்த ஆயர் மோடியின் இலங்கை விஜயம் தொடர்பான எதிர்பார்ப்பு என்ன என்பது தொடர்பில் கருத்து வெளியிட்ட போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். அரசியல் தீர்வை தமிழ் மக்களுக்கு பெற்றுக் கொடுக்கும் வகையிலான தீர்மானத்தை உண்மையினதும் நீதியினதும் அடிப்படையில் பிரதமர் முன்னெடுக்க வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். 13வது அரசியலமைப்பிற்கு பதிலாக மிக சிறந்த அதிகார பகிர்வு முறையை முன்வைக்க வேண்டிய காலம் வந்துவிட்டது என வடமாகாண முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரன் தெரிவித்துள்ளார். இந்திய ஊடகம் ஒன்றிற்கு இந்திய பிரதமரின் இலங்கை விஜயம் குறித்து வழங்கிய செபியிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இந்திய பிரதமர் நரேந்திர மோடி நண்பர் எனும் ரீதியில் எனக்கு தெரியும். அவரின் இலங்கை விஜயம் மிகவும் பாராட்டத்தக்கது என வடமாகாண முதலமைச்சரும் உயர்நீதிமன்றத்தின் முன்னாள் நீதியரசருமான சி வி விக்னேஸ்வரன் தெரிவித்துள்ளார். தொடர்ந்து நிலவி வரும் தமிழ் மக்களின் பிரச்சனைகளுக்கு 13வது அரசியலமைப்பு திருத்த சட்டம் இறுதி தீர்வாக அமையாது எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். கொழும்பு வடக்கு சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகராக அஜித் ரோஹண நியமிக்கப்பட்டுள்ளார். இந்த நிலையில் புதிய போலீஸ் ஊடக பேச்சாளராக உதவி போலீஸ் அத்தியட்சகர் ருமான் குணசேகரன் நியமிக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் தலைமையகம் தெரிவித்துள்ளது. யாழ்ப்பாணத்தில் விபச்சார விடுதியில் செஞ்சிலுவை சங்க பிரதிநிதிகள் அகப்பட்டதாக வெளியிடப்பட்ட செய்தி திட்டமிட்டு செய்யப்பட்ட சதி என தெரிய வந்துள்ளதாக கூறப்படுகின்றது. இந்திய பிரதமரது பயணம் இடம்பெறவுள்ள நிலையில் வீடமைப்பு திட்ட முகவராக நியமிக்கப்பட்டுள்ள செஞ்சிலுவை சங்கம் மீது சேறு பூசும் திட்டமிட்டு இந்த நாடகம் அரங்கேற்றப்பட்டமை கண்டறியப்பட்டுள்ளதாக சம்பந்தப்பட்ட தரப்பினர் தெரிவித்துள்ளனர். இலங்கை செஞ்சிலுவை சங்கத்தின் முக்கிய பதவி வகித்து வந்த முன்னாள் படை அதிகாரியான கொஸ்வத்த மஹிந்த ஆட்சி காலத்தில் செல்வாக்குடன் அசைக்க முடியாத அதிகாரியாக செயற்பட்டிருந்தார். பல ஊழல் மோசடிகளிலும் செயற்பட்டு வந்த அவர் ஆட்சி மாற்றத்தின் பின்னர் ஒழுக்காற்று நடவடிக்கைகளின் பின்னர் இடைநிறுத்தப்பட்டுள்ளார். எனினும் கடந்த காலங்களில் கிளிநொச்சியின் பிரிகேடியர் தளத்தில் பணியாற்றும் தனது சகோதரன் சகிதம் ஏனைய செஞ்சிலுவை சங்க அதிகாரிகளை அச்சுறுத்தியும் வந்துள்ளார். வீடு திரும்ப உள்ள நிலையில் தனது சகபாடிகளுக்கு விருந்தளிக்க அழைத்திருந்ததாகவும் அவ்வாறு வந்திருந்தவர்களையே ஏற்கனவே ஏற்பாடு செய்து வைத்திருந்த தென்னிலங்கை யுவதி ஒருவர் சகிதம் சிக்க வைத்துள்ளமை கண்டறியப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இலங்கையில் நடந்ததாக கூறப்படும் போர்க்குற்றங்கள் குறித்து ஆராய உள்நாட்டு விசாரணை ஒன்றை இன்னும் சுமார் 1 மாத காலத்தில் அமைக்கலாம் என்று நம்புவதாக இலங்கையின் புதிய ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன கூறியிருக்கின்றார். லண்டனுக்கு சென்றிருந்த மைத்ரிபால சிறிசேன இதனை ஒரு சர்வதேச ஊடகத்திடம் தெரிவித்திருந்தார். இந்த விசாரணை என்பது இலங்கையின் சட்டத்திட்டங்களுக்கு அமைய செயல்படும் ஒன்றாக இருக்கும் என்றும் இலங்கையின் அரசியல் சட்ட வரையறைக்குள் இயங்கும் என்றும் கூறினார். இந்த விசாரணையில் பணியாற்றும் அதிகாரிகள் சுயேட்சையாகவும் பக்கச்சார்பற்ற நிலையிலும் செயற்படுமாறு கோரப்படுவார்கள் என்றும் அவர் கூறியுள்ளார். தம்மை பழிவாங்க முயற்சிப்பதாக முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் கோட்டாபய ராஜபக்ச தெரிவித்துள்ளார். அரசியல் காரணங்களுக்காக சிலர் தம்மை பழிவாங்க முயற்சிப்பதாகவும் இதன் ஒரு கட்டமாகவே இந்த கைது செய்யும் முயற்சியாகும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மிதக்கும் ஆயுத கப்பல் களஞ்சியம் பற்றிய சகல விவரங்களையும் பொது முயற்சியாண்மை ஆணைக்குழுவிற்கு வழங்கியுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். ஊழல்களோ மோசடிகளோ இடம்பெறவில்லை என அவர் தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு நகரில் உள்ள பலநோக்கு கூட்டுறவு சங்க ஊழியர்கள் இன்று காலை முதல் பணி பகிஷ்கரிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர். இன்று காலை தொடக்கம் மட்டக்களப்பு நகரில் உள்ள அலுவலகம் மற்றும் கடை தொகுதிகளை பூட்டி இந்த பணி பகிஷ்கரிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர். நேற்று பிற்பகல் பலநோக்கு கூட்டுறவு சங்கத்தின் கட்டிட தொகுதிக்குள் நுழைந்த அரசு சார்பற்ற நிறுவனம் ஒன்றின் தலைவர் ஒருவர் அங்கு கடமையில் இருந்த முகாமையாளரை தகாத வார்த்தையினால் திட்டியதுடன் ஊழியர்களையும் திட்டியதாகவும் ஊழியர்கள் தெரிவித்துள்ளனர். அத்துடன் பலநோக்கு கூட்டுறவு சங்கத்தின் வர்த்தக நிலைய தொகுதிக்குள் குறித்த அரசு சார்பற்ற நிறுவனத்தின் தலைவி முறையற்ற வகையில் வர்த்தக நிலையங்களை பெற்றுள்ளதுடன் 2 வருடமாக அதற்கான வாடகையும் செலுத்தவில்லை எனவும் தெரிய வந்துள்ளது. நிபந்தனைகளின் அடிப்படையில் ஜெயக்குமாரின் நீதிமன்றத்தினால் விடுதலை செய்யப்பட்டுள்ளார். 362 நாட்கள் சிறையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த ஜெயக்குமாரிக்கு விடுதலை கிடைப்பதில் மனிதநேய அமைப்புகள், பெண்கள் அமைப்புகள் காத்திரமான பங்கை வகித்திருந்தன. எனினும் 362 நாட்கள் ஜெயக்குமாரியை சிறையில் அடைத்து வைத்திருப்பதற்கு பயங்கரவாத தடை சட்டம் பேருதவி புரிந்திருந்தது. இவ்வாறான பயங்கரவாத தடை சட்டம், அவசரகால தடை சட்டம் என்றவாறு சட்டங்களை நிறைவேற்றி அதன் உதவியோடு தமிழர்களை சிறையில் அடைக்கின்ற காரியம் இந்த நாட்டில் சர்வசாதாரணமாக நடைபெற்று வருகின்றது.
எனவே தான் சிறையிலிருந்து விடுதலை செய்யப்பட்டமை தொடர்பில் ஜெயக்குமார் தெரிவிக்கையில், என அவர் தனது ஆதங்கத்தை வெளிப்படுத்தியிருந்தார். தொடர்வது இந்திய செய்தி. இந்தியாவின் மகள் என்ற பெயரில் டில்லியில் நிர்பயா பலாத்கார சம்பவம் குறித்து பிபிசி நிறுவனம் தயாரித்த ஆவணப்படத்தை இந்தியாவில் ஒளிபரப்ப உச்சநீதிமன்றம் விதித்த இடைக்கால தடையை நீக்க பிபிசி தரப்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனு இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது இடைக்கால தடையை நீக்க மறுத்து உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அடுத்து வெளிநாட்டு செய்தி. ஆப்கானிஸ்தானில் தலிபான் பயங்கரவாதிகள் மறைந்திருந்து தாக்குதல் நடத்தியதில் காவல்துறையினர் 5 பேர் உயிரிழந்துள்ளனர். அந்நாட்டின் வடக்கு பகுதியில் உள்ள குண்டூஸ் மாகாணத்தில் வியாழக்கிழமை இந்த தாக்குதல் சம்பவம் நிகழ்ந்துள்ளது. இது தொடர்பாக காவல்துறையினர் தெரிவிக்கையில், காவலர்கள் தங்களது ஊதியத்தை பெற்றுக்கொள்ள சென்று கொண்டிருந்தனர். அவர்களது வாகனத்தை குறிவைத்து நடத்தப்பட்ட தாக்குதலில் 7 காவலர்கள் உயிரிழந்துள்ளனர். இந்த தாக்குதலில் சுமார் 30 பயங்கரவாதிகள் ஈடுபட்டனர் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. முன்னதாக தலைநகர் காபூலுக்கு வடக்கில் பர்வான் எனும் இடத்தில் அமைக்கப்பட்டுள்ள சோதனை சாவடி மீது தலிபான் பயங்கரவாதிகள் புதன்கிழமை இரவு நிகழ்த்திய தாக்குதலில் காவலர்கள் 4 கொல்லப்பட்டனர். கடந்த ஆண்டு ஆப்கானிஸ்தானில் நடைபெற்ற பல்வேறு பயங்கரவாத தாக்குதலில் 1000க்கும் மேற்பட்ட போலீசார் கொல்லப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் tamilvoice.com செய்திகள் நிறைவுக்கு வருகின்றது. இந்த செய்திகளை விரைவாக வாசிக்க tamilvoice.com என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள். எமது அடுத்த செய்தியினை நாளை நீங்கள் கேட்கலாம். எட்டு திக்கு செய்திகளையும் ஒரே பார்வையில் தரும் தமிழ் வாய்ஸ் செய்திகள். உலக தமிழர்களின் நம்பர் 1 செய்தித்தளம் www.tamilvoice.com